மனசுக்கு தோன்றதை சட்டுன்னு பேசிடலாங்கிறதுனால தான் பெரிய முன்னேற்பாடுகள்லாம் இல்லை. பளபளன்னு பல்பு, பின்னால் கலர் கலராக இருக்கிறது, ரிங்காக சுழண்டு போகிறது, எக்ஸ்ட்ரா சவுண்டு, மியூசிக், இன்னும் கொஞ்சம் ஜிகினா வேலைகள் எதுவும் இல்லாமல் மனசுக்கு தோணுன உடனே சட்டுன்னு சில விஷயங்களை பேசலாங்கிறதுனால தான் இப்போ அப்படியே வீடியோவை ஆன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். இது என்னென்னா ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். பெரும்பாலும் மேடை பேச்சுக்களில் இது மாதிரியான விஷயங்களை பார்க்கலாம். தமிழில் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் திடீர்னு ஒரு வார்த்தையை சொல்லி இதை ஆங்கிலத்தில் இப்படி சொல்வார்கள், இதை ஆங்கிலத்தில் இப்படி சொல்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பரீட்சை எழுத போனேன், பரீட்சை எழுதிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, பரீட்சை என்பதை ஆங்கிலத்தில் எக்ஸாமினேஷன் என்று சொல்லுவார்கள் அப்படின்வாங்க. எழுதுகோள்னு சொல்லிட்டு எழுதுகோளில் மை தீர்ந்து விட்டது சொல்லிட்டு எழுதுகோள் என்பதை ஆங்கிலத்தில் பெண் என்று சொல்வார்கள் அப்படின்வாங்க. எதுக்கு? பேசுகிறது தமிழில் தான் ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் தமிழில் பேசுகிறீங்க. பேசுகிறத கேட்குறவங்களும் தமிழர்கள் தான். இதை ஆங்கிலத்தில் இப்படி சொல்வார்கள், இதை ஆங்கிலத்தில் இப்படி சொல்வார்கள்னு சொல்கிறதுனால அந்த வார்த்தைக்கு உங்களுக்கு ஆங்கிலத்தில் அர்த்தம் தெரியுங்கிறத சொல்ல வரீங்களா? இல்லை அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் என்ன வார்த்தைன்னு கேட்குறவங்களுக்கு தெரியலங்கிறதுனால சொல்லி கொடுக்குறீங்களா? இல்லை ஆங்கிலத்தில் மட்டும்தான் எனக்கு இந்த வார்த்தைக்கு மறுபொருள் எனக்கு தெரியும், மறு வார்த்தை எனக்கு தெரியும், மற்ற பாஷையில் எனக்கு தெரியாது, ஒரியா பாஷையிலையோ கொரியா பாஷையிலையோ எனக்கு தெரியாது அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறீங்களா? தமிழை பேசினா தமிழிலே பேசுங்க. உடனே அதற்கு ஆங்கிலத்தில் இப்படி சொல்வார்கள், ஆங்கிலத்தில் இப்படி சொல்வார்கள். எதுக்கு? வேண்டாம். முழு தமிழ் தெரிந்தவர்கள் தமிழை முடிந்த வரைக்கும் பரப்புங்க. எல்லாத்தையும் அழகான தமிழில் பேசுங்க, பேச பழகுங்க, கற்றுக்குங்க. இதோ இப்போ நான் பேசுகிற மாதிரி கற்றுக்குங்க. நானுமே கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஆக தமிழில் பேசுகிறவங்க முடிந்த வரைக்கும், முக்கியமாக பேச்சாளர்கள் தான் தமிழை வளர்க்குறாங்கன்னே சொல்லுவேன். அற்புதமான பேச்சாளர்கள் இருக்காங்க. அவர்கள்ட்ட புதிய சொல்லாடலை நம்ம கற்றுக்க முடியும். வழக்கு மொழியில் இல்லாத பல வார்த்தைகளை மேடை பேச்சாளர்கள்ட்ட தான் கற்றுக்கிட்டே வரோம். அற்புதமான பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க. கேட்க கேட்க இனிமையாக இருக்கும். ஆஹா, தமிழ் அமிழ்துன்னு சொன்னாங்க பாருங்கள். அதை அந்த மாதிரி மேடை பேச்சுகள்லையும் பட்டிமன்றங்கள்லையும் பார்க்கும்பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனாலும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பேச்சாளர் என்பதை ஸ்பீக்கர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிந்த வரைக்கும் தமிழில் பேசும் பொழுது, தமிழர்களிடம் பேசும் பொழுது தமிழை மட்டுமே பயன்படுத்தலாம். அது தமிழுக்கு நாம் செய்யும் நியாயம்.